வெல்கம் டு அமரி டாக்கீஸ். புஷ்பா 2 இது வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்த திரைப்படம். புஷ்பா 1 வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால, இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் த பூர்த்தி செஞ்சேன்னா, உண்மையிலேயே வந்துட்டு செஞ்சதுன்னு சொல்லணும். அது என்னன்னா, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு ஒரு பிரம்மாண்டம் வந்து கம்மி. கதை வந்து இது நல்லா இருந்துச்சு. இதில வந்து பிரம்மாண்டம் ரொம்ப அதிகம். ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் சுமார் தான். அந்த அளவுக்கு தான் இருக்கு உங்களுக்கு. இந்த பிரம்மாண்டத்துக்காகட்டி இந்த படத்த வந்துட்டு எல்லாரும் ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நான் வந்து இந்த படத்த வந்துட்டு பார்க்கணும் வந்துட்டு அ ஒரு இந்த படம் இப்படித்தான் இருக்கும். தெலுங்கு படம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போனதுனால, எனக்கு பெருசா வந்து ஏமாற்றம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இந்த படத்தெல்லாம் போயிட்டு லாஜிக்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஒரு 3 மணி நேரம் வந்து ஒரு ஒ ஒ நம்மள வந்து ஒரு என்டர்டெய்னிங் குடுத்து உட்கார வைக்கிறதே பெரிய விஷயமா தான் நினைக்கிறேன். என்னன்னா வந்து இந்த படத்த வந்து ஒரு 3 போர்ஷன் நான் பிரிச்சு பேசலாம். ஒண்ணு வந்து சென்டிமென்ட் என்னன்னா, எப்பயுமே வந்து ஒரு சின்ன வயசுலேயே புறக்கணிக்கப்பட்டவன் இவன். அந்த எப்பயுமே புறக்கணிக்கப்பட்டவனுடைய வேகமா, வீரியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இவன் இந்த அளவுக்கு வளர்ந்து வர்றதுக்கு காரணமே வந்து, அவன் வந்து 7, 8 வயசுலயே புறக்கணிக்கப்பட்டதான். பிறப்பால வந்து புறக்கணிக்கப்படுறான். அப்பாவுடைய முதல் தரத்து மகனால. அதனால தான் வந்துட்டு இவன் வந்து இல்லீகல் பிசினஸ்ல வந்து உச்சத்த தொடுறான். இப்ப அவன் வந்து இவன தம்பியா ஏத்துக்கிற அளவுக்கு வந்து முடிச்சு வைக்கிறான். இது ஒரு பக்கம். 2வது வந்துட்டு இப்பயும் வந்து அம்மா மேல பாசமா இருக்கிற வந்து கட்டின பொண்டாட்டி மேல வந்து கண்டிப்பா பாசமா இருப்பான். இவன் வந்து இந்த வ ஒய்ஃப் வந்து இப்ப சிஎம் பார்க்க போறான் இவன். எம்எல்ஏவ கூட்டுக்கிட்டு. அப்போ போகும்போது அவன் பொண்டாட்டி சொல்றா, "ஏய் நீ சிஎம்கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு வா. அது வந்து நம்ம ஹால்ல மாட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்றா. அவன் அதுக்காக வேண்டியே அவன் வந்து எம்எல்ஏ கூட்டு போறான். அங்க போய் பார்த்தா, அவரு வந்து சிஎம் வந்துகிட்டு ஃபோட்டோ எடுக்க அனுமதிக்க மாட்றாப்புல. இருந்தாலும் வந்து இவன் கடைசிலக்காரன் தானே. அதனால வந்து இன்சல்ட் பண்றாரு. அ இப்போ வந்து வெளிய வந்துட்டு சொல்றான். "ஏய் நீயே சிஎம் ஆயிரியா? நீ சிஎம் ஆனா என்னைய என் கூட ஃபோட்டோ எடுப்பல்ல" அப்படின்னு சொன்னோனே, கண்டிப்பா எடுப்பேன்" அப்படின்னு சொன்னா, "ஆனா சிஎம் ஆகுறது அவ்வளோ சாதாரண விஷயமா?" அப்படின்னா, "இல்ல பணம் இருந்தா எத வேணாலும் சாதிக்கலாம். எவ்வளோ ஆகும் செலவு?" அப்படின்னா, 2000 கோடி ஆகும் அப்படின்னா. அந்த "நீ கண்டிப்பா நீ சிஎம் ஆகுற. நான் உன்கிட்ட ஃபோட்டோ எடுப்பேன். என் பொண்டாட்டிக்காண்டி இது செஞ்சாகணும்" அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த 2000 கோடிக்கு வந்து இந்த செம்மரக்கட்டைய வந்து எப்படி கடத்துறான்ங்கிற ஒரு போர்ஷன் 2வது போர்ஷன். இப்போ வந்துட்டு இந்த எஸ்பிக்கும் இவனுக்கும் நடக்கிற இந்த வார் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு ஜட்டியோட அவமானப்படுத்துறான். இதில வந்துட்டு மேடையே சிறுநீர் கழிச்சு அவமானப்படுத்துறான். அதுதான் இன்ட்ரோ பிளாக்கே செமத்தியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த அவ்வளோ அவமானப்பட்டவன் அவன் வந்துட்டு மறுபடியும் வந்து எப்படி இவன வந்து மடக்குறான். அவன மீறி வந்து இவன் செம்மரக்கட்டைய வந்து எப்படி கடத்துறான்ங்கிற விஷயம் தான் இது படம். படம் வந்து அதான் வந்து அவங்க குண்டும் மிளகா சாப்பிட்டு வளர்ந்த ஆளுங்க தான். அதனால வந்துட்டு படம் நெறைய வந்து மசாலாவ தூவி வந்து காய்ச்சி வச்சிருக்காங்க உங்களுக்கு. அது மாத்திரம் மீறி வந்து பார்க்குறவங்க அப்போ கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். அதே இப்போ இந்த 25 வயசு பசங்கள்லாம் இப்போ உங்கள்ட்ட அ தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாங்கிற பாலையா படத்த பார்த்து அவங்கள வந்து தயாராகிட்டாங்க. இப்போ இந்த படத்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே அந்த 25 வயசுக்குள்ள இருக்கிற இந்த இளைஞர்கள் இந்த படத்த வந்துட்டு ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். புஷ்பா 2 வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெய்னிங் அவ்வளோதான். இது பெருசா ஆராய்ச்சி பண்ற ஒரு படமெல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஓகே சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.